வணக்கம் உறவுகளே, நான் நிற்கிறேங்க என்று சொன்னால் சுட்னாவத்தில் எல்ஓஎல்சி ஃபினான்ஸுக்கு முன்னால் நிற்கிறேன். இங்கே வந்து ஹீரோ நிறுவனத்தின் ப்ரொமோஷன் நடக்குது. அப்போ இங்கே வேலை செய்கிற ஒரு அண்ணாவோட இங்கே நடக்கிற விஷயத்தை பற்றி நாங்கள் கேட்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னென்று நான் சில விஷயங்களை கேட்போம். அவர் வந்து அதுக்கான பதிலை வந்து உங்களுக்கு சொல்லுவார். வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். வடிவா கலர்ஃபுல்லாக சூப்பராக கண்ணாடியெல்லாம் போட்டு ஸ்டைலிஷாக நிற்கிறீங்க. எங்களுக்கு கஸ்டமர் கவர்மெண்ட் தானே, எங்களுக்கு கஸ்டமர் தான் எங்களுக்கு முக்கியம். ரைட். என்னென்னால் எப்படி நான் ரோட்டில் வந்தோன்னு கேட்கல உங்களுடைய ப்ரொமோஷனை பார்த்தேன்னா அப்போ என்ன நடக்குது, என்ன மாதிரி இங்கே விஷயங்கள் இருக்குன்றதை பற்றி கேட்குறதுக்கு ஆர்வமாக இருக்குது. சொல்கிறீங்களா எனக்கு? நான் சொல்கிறேன். என்னென்னு சொன்னால் ஓகே, ஒரு 1 மினிட்டா? ஓகே, சொல்லுங்கள். ஓகே, வணக்கம் உறவுகளே. நாங்கள் இன்றைக்கு சுண்ணாம்பு தேர்ந்தெடுக்கோம். அதாவது நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு சென்று எங்கள்கிட்ட ஹீரோ நிறுவனத்தில் நேரடியாக உங்களுடைய மக்களை சந்திப்பதற்காக நாங்கள் இன்றைய தினம் சுண்ணாம்பு தேர்ந்தெடுக்கோம். அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரதேசம் மட்டும் சென்றிருந்தோம். அதாவது ஹீரோ நிறுவனம்னு சொன்னால் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும், இலங்கையில் மட்டுமல்ல உலகளாவிய ரீதியில் புகழ்பெற்ற ஒரு நிறுவனம், தனக்கென்ற ஒரு சாம்ராஜ்யத்தை படித்த நிறுவனம். என்னென்னு சொன்னால் இன்றைக்கு என்ன விஷயம்னு சொன்னால் நாங்கள் புதுசாக பைக்குகள் அறிமுகப்படுத்தியிருக்கோம். ஓகே, அப்போ பார்ப்போமே. ரைட். இதை பற்றி சின்ன சின்ன விஷயத்தை சொன்னீங்கன்னு சொன்னால் பார்க்குற ஆக்களுக்கும் வந்து வேண்டுறதுக்கு இலவாக இருக்கும். நிச்சயமாக. இது என்னென்னு சொன்னால் ஜூம். இந்த பைக்கிட்ட பேர் என்னென்னா ஜூம். ஓகே. ஜூம் வந்து சொன்னால் உங்களுக்கு லேடிஸ் பைக், லேடிஸ் என்று இல்லாமல் ஜென்ஸ் எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு பைக் தான் இந்த ஜூம். வந்து புதியதொரு அறிமுகம். அதாவது எங்களுக்கு ஹீரோவால் புதுசாக அறிமுகப்படுத்த இதில் நிறைய சிஸ்டம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். என்னென்னு சொன்னால் எல்இடி லைட். ஓகே, எல்இடி லைட் இருக்கு. எல்இடி லைட் போட்டிருக்கோம். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ நான் சூச்சை போட்டு காட்டுறோம் பாருங்க. எல்இடி லைட் போட்டிருக்கோம். புதிய ஒரு டிசைன் உண்டு. புதுசாக ஒரு டிசைன் தான் அறிமுகம். அதை விட டிஸ்பிளேயும் போட்டிருக்கோம். நாங்கள் எல்இடி டிஸ்பிளே போட்டிருக்கோம். அதில் போய் பார்க்கலாமா? அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. இதில் எல்இடி டிஸ்பிளே இப்போ போடக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஆஃப் பண்ணி போட்டு போடக்குள்ளேயே டிஸ்பிளே எல்லாம் இருக்குது. என்ன எல்லாம் கிலோமீட்டர்ஸில் எல்லாம் போகுது, எத்தனை கிலோமீட்டர் போடலாம். மற்றது இருக்கிற பெட்ரோலுக்கு நாங்கள் எவ்வளோ தூரம் போடலாம், அது நிறைய சிஸ்டம் ஆட் பண்ணியிருக்கோம். அதை விட இதில் ஸ்பெஷல் சிஸ்டம் ஒன்றுண்டா, பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறது தானே, ஸ்டார்ட் பண்ணக்குள்ள ஸ்டாண்டில் இருந்தால் ஸ்டார்ட் வராது. ஸ்டாண்டில் இருந்தால் ஸ்டார்ட் வராது. ஓகே ஓகே ஓகே. பாதுகாப்பாக இருக்கும். சில ஆக்கள் வந்து மறந்து போய் ஸ்டாண்டில் விட்டுட்டு எல்லாம் ஓடுவாங்க. இப்போ வீட்டில் சரி வீட்டில் நாங்கள் இப்போ பைக்கை விட்டுட்டு போகல, ஸ்டாண்டில் சின்ன பிள்ளைகள் ஸ்டார்ட் பண்ணால் பைக் ஸ்டார்ட் பண்ண போயிடும். என்னென்னு சொன்னால் இப்போ ஸ்டாண்டில் ஓகே, இப்போ ஸ்டாண்டில் நிற்கிது. ஓகே. பைக்கை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் ஆகுதா? ஸ்டார்ட் ஆகாது. பைக் ஸ்டார்ட் ஆகலை. அப்படியே இப்போ ஸ்டாண்டை தட்டி போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் ஆகிடுது. ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே ஸ்டார்ட்டில் நிற்கக்குள்ளேயே ஸ்டாண்டை தட்டுறாங்க. ஆஃப் ஆகிடுது. ரைட். நல்ல சிஸ்டம் உண்டு. எந்த ஒரு சிஸ்டம் இருக்குது? i3s. இதுதான் மெயின் சிஸ்டம். i3s அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்க? எந்த ஒரு பைக்லேயும் கொடுக்காத சிஸ்டம் வந்து. ஓகே. i3s சொல்லுங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் நாங்கள் ஒரு ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கோம், சிக்னலில் நிற்கிறோம். ஓகே. சிக்னல் நிற்கிறப்ப பெட்ரோல் ஸ்டார்ட்டில் நிற்கிறது பெட்ரோல் வேஸ்ட்டாக தானே. இதான் அந்த ஆப்ஷன். i3 பட்டனை ஆன் பண்ணி விட்டோம்னு சொன்னால் ஓகே, ஒரு 10 நிமிஷத்தில் ஓட்டோவா ஆஃப் ஆகிடும். என்ஜின் ஓட்டோவா ஆஃப் ஆகிடும். அதுக்கு பிறகு நாங்கள் பிரேக்கை பிடிச்சிட்டு ஆக்சிடென்ட்டை கொடுத்தோம்னா ஓட்டோவா ஸ்டார்ட் ஆகும். இதில் என்ன சிஸ்டம்னா பெட்ரோல் சேமிக்கிறதா? ஓகே ஓகே ஓகே. அதோட உங்களுக்கு நாங்கள் இன்றைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் பைக் கொள்வனை செய்யும் வாடிக்கையாளர், அதாவது எங்களுடைய வாடிக்கையாளர் இருக்கும். இன்றைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். 5 வருஷம்? 5 வருடம் வாரண்டி. எல்இடி டிஸ்பிளே, எல்இடி லைட், என்ஜின், பேட்டரி எல்லாத்துக்குமே 5 வருஷம் வாரண்டி. 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். அதை விட இன்றைக்கு கொள்வனை சொன்னால் ஹெல்மெட்டோட ஃப்ரீயாக தருவோம், பைக் கவர் ஒன்று தருவோம், ஜாக்கெட் ஒன்று தருவோம். இதை விட பல கிஃப்ட்கள், நிறைய பரிசுகள் எங்களை கொள்வனை செய்கிற மாதிரி. அது மட்டுமல்லாது ஓகே சர்வீஸ் இருக்கு தானே. முதல் 4 சர்வீஸ், அதாவது 4 சர்வீஸ் நாங்கள் இன்றைக்கு ஃப்ரீயாக போட்டுருக்கோம். பைக்கோடி முதல் 4 சர்வீஸ் நாங்கள் எங்களோட கம்பெனியாலேயே ஃப்ரீயாக போட்டுருப்போம். எங்களோட ஹீரோ கம்பெனியால். அதை விட நிறைய சிஸ்டம் அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் அழகா இருக்குது. நல்ல கலர்ல. இதே கலரான வேற கலர்லாம் இருக்குதா? நிறைய கலர் இருக்கு. பிளாக் இருக்கு, ஓகே, இருக்கு, விரும்பின கலர் இருக்கு, மிக்ஸ்ட் கலரும் இருக்குது. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா அதுல அடுத்தபடி 110, அது 125, இது 110. ரெண்டு வேற மாடல். என்ன இது 125, இது 110. ஓகே. இதுலேயே நிறைய கலர் இருக்கு. அதே ஆப்ஷன் இதில் i3s போட்டுருக்காங்க. அதே ஆப்ஷன் இருக்கு, அதே டிஸ்பிளே. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஓகே. ஆனால் ஸ்பீட் குறைவு என்ன அதை விட? இல்லை அப்போ ஸ்மூத்
ஆஹா இது பண்ட் என்னடா 110 110 இதை விட கொஞ்சம் குவாலிட்டி கூட்டினா 125 125 ஓகே பாய்ஸ் கண்டிஷன் 125 கேர்ள்ஸ் கண்டிஷன் ஆஹா 110 ஸ்மூத்தா மெதுவாக போகும். அப்படியே பார்ப்போம் வாய்ஸ் மோட்டர் சைக்கிளையும் பார்ப்போம். அப்படியே அண்ணாக்கள் நிற்கிறாங்க. பார்த்தான்னு சொன்னால் எங்கிட்ட டிலெக்ஸ்ன்னு சொன்னால் நிச்சயமாக எல்லாரும் விரும்பக்கூடிய பைக்கான்னு சொன்னால் டிலெக்ஸ் என்னத்துக்கு பெட்ரோல் பாவம் இப்போவும் இதில் மார்க்கெட் போகாத காரணம் பெட்ரோல் பாவம். நல்லா பெட்ரோல் பாவிக்குமே என்ன? அதை விட இதில் எந்த யார் போனாலும் கெத்தாக இருக்கு. கேர்ள்ஸும் சரி பாய்ஸும் சரி யார் ஓடினாலும் இது கெத்தாக இருக்கக்கூடிய ஒரு பைக். இப்போவும் இந்த சத்தம் மாறுது. அதே சத்தத்தோட வருது. அதே சத்தத்தோட. வா நல்லா இருக்கா? இதுக்கும் நாங்கள் 5 வருஷம் வரைக்கும் சேம் வாரண்டி இருக்குது. 5 வருஷம் வாரண்டி இருக்குது. ஓகே. அதை விட ஸ்பெஷல் என்னன்னா எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா புதிய வடிவமைப்பு. அதாவது ஆண்களுக்காக அரிக்கப்பட்ட ஒரு புது வடிவம் சொன்னாங்கிற வாய்ஸ் மாற சரி சின்ன சின்ன வடிகளெல்லாம் எத்தா போகணும்னு சொன்னால் எக்ஸ்ட்ரீம். அடுத்த தூர பயணம் செய்யும். இப்போ நாங்கள் ஒரு லாங் ட்ரைவ் போகிறோம்னு சொன்னால் ஸ்மூத்தாக போகணும்னு சொன்னால் எக்ஸ்ட்ரீம். அதை 1 மணி காட்டுறாங்க. போயெல்லாம் 1 மணி காட்டுறாங்க சிஸ்டத்தை. இதுலேயும் எல்இடி இருக்குது. எல்இடி எல்லாத்துலேயும் எல்இடி சிஸ்டம். ஓகே. அதை விட இந்த ஸ்பார்க் லைட் இருக்குது. எமர்ஜென்சி லைட் எமர்ஜென்சி இருக்குது என்ன? எமர்ஜென்சி லைட் இருக்குது. அதை விட இதில் சவுண்டை பாருங்க. எத்தான ஒரு சவுண்ட் இருக்குது. அதை விட அந்த முகத்தை பாருங்க. அப்படியே சொன்னால் டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைல் ஒன்று. எனக்கு அந்த அவெஞ்சர்ஸ் படம் பார்க்குற மாதிரி இருக்கு. அவெஞ்சர்ஸ் படம் இருந்தால் டிஃப்ரெண்டான ஸ்டைல் அப்படியே கெட் தட்டி கொண்டு போகல. லைட் செட்டிங் நல்லா இருக்குது தானே? 120 எக்ஸ்ட்ரீம் 125 நல்ல சுமூத்தான பைக் இருக்குன்னா அந்த லாங் ட்ரைவ் நாங்கள் ட்ரைவ் பண்ண போனோம்னா நல்ல சுமூத்தான அப்படியே பார்த்து கொடுத்தோம்னா எங்களை கால் ஒரு 4 வகையான பைக் வந்துருக்கு. இப்போ 4 வகையான பைக் இருக்குது. எங்களுடைய பெரியவர் பெரியவர்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். வாங்க எப்படி அவருக்கும் எல்இடி சிஸ்டம் இருக்குது. எமர்ஜென்சி லைட் இருக்குது. எல்லா சிஸ்டமும் கட் பண்ணிடுது. ஓகே சூப்பராக இருக்குது. 160 இதில் நாங்கள் எப்போ நாங்கள் எங்களை சொந்தத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் பிளாக் கலர், அதாவது கருப்பு நிறம் பச்சை நிறம். கருப்பும் பச்சை தான் இப்போ கொண்டு வந்திருக்கோம். இலங்கையில் இப்போ 2 தான் இருக்குது அவைலபிள். 2 தான் இப்போ கூடுதலான அளவில் விற்பனை ஆகுது. விரும்புகிறாங்க கஸ்டமர் விரும்புகிறாங்க. கஸ்டமர் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். வாடிக்கையாளர் என்னுடைய கஸ்டமர்கிட்ட சந்தோஷம் தான் எங்களோட சந்தோஷம். அதுக்காக நாங்கள் புதிய பைக் அறிமுகப்படுத்திட்டோம். அப்படியே நீங்களும் இன்றைய தினம் சுண்ணாகம் பகுதி, அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு செல்ல இருக்கின்றோம். இன்றைய தினம் சுண்ணாகம் பகுதி தேர்ந்தெடுக்கிறோம். நீங்களும் வந்தீங்கன்னு சொன்னால் பல வகையான சலுகைகள் நிச்சயமாக ஒருவர் தவறாது. அதாவது ஒருவர் தவறாது இன்றைய தினம் முழுவதும் ஒவ்வொருவருக்கு நாங்கள் நிச்சயமாக சலுகைகளை கருத்துக்களை அள்ளி சந்தோஷமாக போங்க. சந்தோஷமாக போகணும்னு சொன்னால் ஹீரோ நிறுவனத்துக்கு இறங்கின்னு சொன்னால் நாங்களும் உங்கள் ஆர்கே சசி. நன்றி அண்ணா. தேங்க்யூ ஸோ மச். நான் கேட்டோடனே எந்த விதமான மரப்பும் தெரிவிக்காதபடி அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு உதவி செய்கிறதுக்கு நானும் என்னென்னு சொன்னால் நானும் ஒரு கண் 160 தான் வச்சுருக்கிறேன். இப்போ கூடுதலாக விரும்புகிறாங்க பாய்ஸ்ன்னு சொன்னால் தெரியும். பாய்ஸாக நல்ல பெட்ரோல் பாவனை நல்லா இருக்குது. பெட்ரோல் பாவனை முக்கியம் சொல்ல வேண்டாம். நம்ம அதை சொல்ல வேணும்னா பெட்ரோல் நல்லா பாய்ச்சின்னு சொன்னால் இப்போ ஈரோட புதிய சிஸ்டத்தில் நல்ல பெட்ரோல் பாவம். லாங் ட்ரைவ் கூடுதலாக இந்த பெரிய பைக் பாய்க்கிறோம். லாங் ட்ரைவ் பெட்ரோல் பாவனைக்கு விரும்பி எடுக்கிறாங்க. அங்கும் எக்ஸ்ட்ரீம் அதோட ஹெச்எஃப் அடிக்கல. ஹெச்எஃப் டிலக்ஸ் சொன்னால் அது அடிக்கல. அது பழைய கால தாக்கல்லேருந்து 70 கிலோமீட்டர் தாண்டும். 70 கிலோமீட்டருக்கு 1 லிட்டருக்கு 70 கிலோமீட்டருக்கு பாய்க்கும். ஓகே நன்றி. விடைபெறுகிறேன். அடுத்த இன்னொரு வீடியோவில் இன்னொரு சந்தர்ப்பம் உங்களோட சந்திப்பு வரைக்கும் நன்றி. வணக்கம். நன்றி வணக்கம்.